வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நம்ம தமிழ்நாடு ஆளுநருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே ஆகாது. எப்போ பார்த்தாலும் முட்டிட்டு மோதிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல வருஷமாக இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகி, அதாவது ஆளுநர் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதாவது தமிழ்நாட்டோட 10 மசோதாக்களை இன்னுமே கடப்பில் வச்சிருக்காரு. அதுக்கான முடிவுகளை அவர் சொல்லவே இல்லை. இது பாத்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயமா இருக்கு. இதை கோர்ட் கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுநர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தது. நேத்து அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணது எல்லாமே சட்டவிரோதமானது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஒரு தீர்ப்புல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல கருத்துக்களையுமே நீதிமன்றத்தோட நீதிபதிகள் அப்படின்றவங்க ரொம்ப கடுமையா ஆளுநர் ரவி மேல பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது என்ன கேஸுங்க? ஏன் ஆளுநர் ரவி மேல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க? அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க? எதுக்காக எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்றத பத்திலாம் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. தமிழ்நாடு அவங்களோட சட்டசபையில் 10 மசோதாக்களை பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை ஆளுநருக்கும் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப காலமாக பல வருஷமாக பார்த்தீங்கன்னா பல மசோதாக்களை, கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிடப்பிலே வச்சுருக்காரு. ஒன்று அப்ரூவ் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைனா குடியரசுத் தலைவருக்காவது அனுப்பி வைக்கணும். இந்த எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை அவர் கிடப்பிலே வச்சுருந்தனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, ஆளுநர் ஆர்.என். ரவி மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதோட ஜட்ஜ்மெண்ட் தான் நேற்று வந்திருந்தது. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது நேற்று வந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது மற்ற கேஸுகளுக்குமே முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மசோதா எப்படி சட்டமா மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா சட்டமா மாறணும் அப்படின்னா முதல்ல அந்த மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றின மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க. அவர் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு மசோதா சட்டமா மாறும். இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் ரவிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுல நிறைய முக்கியமான மசோதாக்களும் இருந்துச்சு. ஆனால் அவர் அப்ரூவும் பண்ணலை, அந்த ஒரு மசோதாக்களை அவர் ரிஜெக்டும் பண்ணலை, குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கலை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இழுத்தடிச்சதுனால தான் ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஆல்ரெடி நிறைய கிளாஷஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்றதான் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நேத்தி நடந்த இந்த கேஸோட ஜட்ஜஸ் யாருன்னா பர்த்திவாலா அண்ட் மகாதேவன். இவங்க 2 பேரும் தான் இந்த கேஸோட ஜட்ஜாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இந்தியாவில் பல கேஸ்க்கு இது முன்னுதாரணமாக மாறும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இந்த கேஸில் நிறைய கேள்விகள் இருந்தது. அதாவது ஆளுநருக்கு தனிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்கா, இல்லை அமைச்சரவையோட சஜஷன்ஸ் படி தான் அவர் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த முக்கியமான கேள்விக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆளுநரால் கண்டிப்பாக தனிச்சையாக செயல்பட முடியாது, அவர் அமைச்சரவையோட சஜஷன்ஸ் படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இந்த 10 மசோதாக்களை அவர் ஒரு பயங்கரமான டைம் டியூரேஷனில் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மசோதா அவர் கையில் வருது அப்படின்னா அதை முடிவெடுக்க, அதாவது அதை அப்ரூவ் பண்ணுறாரா, ரிஜெக்ட் பண்ணுறாரா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே மினிமம் 1 மாதத்துக்குள்ள, அதிகபட்சமாக 3 மாதத்துக்குள்ள இந்த ஒரு முடிவை அவர் எடுத்துடணும். இழுத்தடிக்கிறது அப்படின்றது ஆளுநர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கணும், ஆளுநர் ஒரு மசோதாவை சட்டமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகபட்சமா 3 மாசத்துக்குள்ள எல்லா முடிவையுமே ஆளுநர் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது நேத்து ஜட்மெண்ட்ல வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை தாண்டி கவர்னரோட பொறுப்புகளா அவர் வந்து என்னெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்னர் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசனத்திற்கு ஏற்றபடி தான் வந்து அவர்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கணும் அப்படின்னும், அரசோட ஆலோசகராக தான் இருக்கணும். அதாவது ஒரு மாநில அரசோட ஆலோசகரா அட்வைசரா தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் செயல்படணும் அப்படின்ற மாதிரியும், இது மட்டும் இல்லாம சட்டமன்ற முடிவுகளை வந்து ஆளுநர் அவர்கள் மதிப்பு கொடுக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மதிப்பு கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பாடுகளை தான் அவர் முன்வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்களோட செயல்பாடு இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ஃப்ரேமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆளுநரோட பொறுப்புகளா இது வந்து இருக்கணும் அப்படின்றப்ப இந்த சட்ட மசோதாவை வந்து எப்படிலாம் அவர் நிறைவேற்ற முடியும்? ஆளுநருக்கு அப்போ என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய மசோதாவை அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் பண்ண முடியும். ஒன்று, அதை அப்ரூவ் பண்ணலாம். இன்னொன்று, அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். இதில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட போன உடனே அவருக்கு அந்த மசோதா ஓகே, அது வந்து எல்லா வரையறையும் சேர்ந்து தான் இருக்குது அப்படின்றப்ப அதை அப்ரூவ் பண்ணலாம். இதை வந்து அதை ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்ற சமயத்துல அவர் எதுக்காக ரிஜெக்ட் பண்றாரு, எந்த காரணங்களுக்காக வந்து அவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்றத டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அந்த காரணங்கள்லாம் ஏற்புடையதா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து அந்த மசோதா வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இதுவே வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை திருப்பி சட்டசபைக்கு அனுப்பி வைக்கலாம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில இந்த ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்ட, அதாவது அவர் சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்லியிருக்கலாம், அந்த மாற்றங்களை பண்ணி அந்த ஒரு மசோதாவை அகைன் வந்து சட்டசபையில நிறைவேற்றி மறுபடியும் வந்து ஆளுநர் கிட்ட அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த தடவை நீதிமன்றத்துல ரொம்பவே வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்கு திருப்பி போய் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சில முடிவுகள் எடுத்திருந்தாரு அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு. அதனால ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது தடவை சட்டசபைக்கு போயிட்டு அந்த மசோதா வரும்போது கண்டிப்பா அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அப்ப கவர்னரோட பவரா என்ன இருக்கு, அவர் வந்து அந்த மசோதாவை எப்படிதான் நிறைவேற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னருக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது அந்த மசோதா அவர்கிட்ட போகுது அப்படின்றப்ப அதை அவர் அப்ரூவ் பண்ணலாம், இல்ல மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்ப முடியும். 3வது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பி வைக்க முடியும். இதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த அப்ரூவல் அப்படின்றது ரிஜெக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது அவருக்கு அந்த மசோதா வந்து நிராகரிக்கணும், அதாவது ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ரீசன்ஸ் வந்து கவர்னர் அவர்கள் சமர்ப்பிக்கணும். அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு அப்படின்றப்ப அந்த ஒரு மசோதா வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். இதுவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை அவர் ரிஜெக்ட் பண்ணக்கப்புறமும் அகெயின் வந்து சட்டமன்றத்துல அந்த மசோதாவை சின்ன சின்ன திருத்தங்களோட சப்மிட் பண்ணும் போது அந்த மசோதா வந்து சட்டமன்றத்தில் நிறைவேறிடுச்சு அப்படின்னா திரும்பி ஆளுநர் கிட்ட வரும்போது அதை அவர் கண்டிப்பா அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். 2வது தடவை சட்டமன்றத்துக்கு வந்து அந்த மசோதா போயிட்டு அப்ரூவ் ஆகி வர அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மசோதாவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல 3வதா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட அனுப்பி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுல இதுல முக்கியமான ஒரு தீர்மானம், அதாவது மசோதா வந்து நிறைவேற்றதுல இதுக்கு முன்னாடிலாம் பல்கலைக்கழகத்தோட வேந்தர்களா ஆளுநர்கள் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் பல்கலைக்கழகத்தோட வேந்தர்களா முதலமைச்சர் இருக்க போறாரு அப்படின்றது தான் இந்த மசோதாவில் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு, நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவியை ரொம்பவே மோசமாகவும் கடுமையாகவும் வந்து ஒரு சண்டையில இருக்காங்கன்றப்ப இதுக்கப்புறம் கவர்னரால ஆளுநரால பல்கலைக்கழகத்தோட வேந்தர்களா இருக்க முடியாது, முதலமைச்சர் தான் வந்து பல்கலைக்கழகத்தோட வேந்தரா இருக்க போறாரு அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் ரவி இதுக்கப்புறம் வந்து கவர்னரா இருப்பாரா இல்லையா, மத்திய அரசு எந்த முடிவை எடுக்க போறாங்க, இது மத்திய அரசுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது, அவங்க என்ன மாதிரி யோசிக்க போறாங்க அப்படின்னும் பல தரப்புல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர் ரவியோட செயல்பாடுகள் வந்து மத்திய அரசுக்கு சாதகமா தான் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக கவர்மெண்டோட எதிர்ப்பாளியா தான் இருக்காரு, எதிராளியா தான் இருக்காரு அப்படின்னு கருத்துக்கள் இருக்கு. நீங்க ஆளுநர் ரவியோட செயல்பாடுகளும் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள் ஆளுநர் ரவி மேல என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.